ஸோ மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ் கோர்ஸ் என்னன்னா டேபிள்ஸ் 1 to 99 வரைக்கும் வேதிக் மேக்ஸ் மெத்தட்ல எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றது அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரையல் கிளாஸ் இது. ஓகே, அதே மாதிரி வேதிக் மேக்ஸ் கிளாஸ் தனியா இருக்கும். ஸோ அதுக்கான ட்ரிக்ஸும் நம்ம பார்ப்போம். 2 கிளாஸ்க்கான ட்ரிக்ஸும் இருக்கும். ஸோ லாஸ்ட்ல வந்து நான் கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவேன். ஸோ நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்து அத நீங்க முதல்ல ட்ரிக்ஸ் கத்துக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைனாலும் உங்களுக்கு லாஸ்டா நாங்க ஒரு அசைன்மெண்ட் கொடுப்போம். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் உண்டு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இருங்க கண்டிப்பா. ஓகே, ஸோ ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் தனிதா. எனக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டில் 23 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹையர் செகண்டரி ஹேண்டில் பண்ணதுல. ஸோ என்னோட பேஷன் வந்து டீச்சிங் வந்து என்னோட பேஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்யற விஷயம் பார்த்தீங்கன்னா டீச்சிங். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து வேதிக் மேக்ஸ் ஏன் ரொம்ப பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் மேக்ஸுங்கிறது நிறைய ஷார்ட்கட்ஸ் மூலமா வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் இதையெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ் மூலமா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றது. ஸோ இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு மேக்ஸ்னாவே பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து மேக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், மேக்ஸ் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாதனால தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வரும். ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நம்மளோட மோட்டிவேஷன் மூலமா, நம்மளோட கைடன்ஸ் மூலமா நிறைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ மேக்ஸ்ங்கிறது ஒரு வந்து இட் இஸ் நாட் பி ஃப்ரைட்டன்ட். அதாவது மேக்ஸை கண்டு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து அதோட என்ன சொல்றது, அதோட அழகு வந்து நமக்கு தெரியாமே நம்ம வந்து அதை வந்து நம்ம மெமரைஸ் பண்றது மூலமா, அதாவது மேக்ஸை வந்து மெமரைஸ் பண்ணவே முடியாது, மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஆனா அதை மெமரைஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு மேக்ஸ் கண்டு பயப்படுறாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியா நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறது வந்து நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வேதிக் மேக்ஸ் மெத்தட்ல நம்ம எப்படி கால்குலேஷன்ஸ்ல வேகமா பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ வேதிக் மேக்ஸ்ங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, மேக்ஸ்ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, டேனிகா மெக்கலருங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றது வந்து ஆரோக்கியமா இருக்குமோ, அதே மாரி மைண்டுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் குடுக்கறது மூலமா நம்ம மைண்ட ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து மேக்ஸ் வந்து நம்ம மைண்ட ஷார்ப்பன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம மைண்ட யூஸ் பண்ணி நம்ம போட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? இட் இஸ் நாட் அ மெமரைசிங் சப்ஜெக்ட். இது வந்து மைண்ட் கால்குலேஷன் நம்ம மூளைய யூஸ் பண்ணி நம்ம வந்து மைண்ட் கால்குலேஷன்ல நிறைய விஷயங்கள் செய்யணும். ஸோ அப்ப நம்ம மூளை யூஸ் பண்றப்ப நம்ம என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட் நல்லா ஃபுல்லா ஷார்ப் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேதிக் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ஸலரேட்ஸ் மென்டல் கால்குலேஷன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கால்குலேஷன் வந்து மைண்ட்லயே நம்ம போடுவோம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரெடியூசஸ் எரர்ஸ். எரர்ஸ்னா என்னது? மிஸ்டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம் டைம்ல நிறைய டைம் சேவ் பண்ணும் நமக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஸோ எப்படி நம்ம வந்து அவர் பாடி நீட்ஸ் எக்ஸசைஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நம்ம மைண்டுக்கும் சில எக்ஸசைஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மென்டல் கால்குலேஷன் தான் அதுக்கான பெஸ்ட் எக்ஸசைஸா இருக்கும். பிரெயினுக்கான பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் கால்குலேஷன் தான். ஓகே. ஸோ எக்ஸசைசிங் பிரெயின் நாட் ஓன்லி ஹெல்ப்ஸ் கால்குலேட் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ இன் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ கால்குலேஷன் ஃபாஸ்டா பண்றதுக்கு மட்டும்தான் வந்து பிரெயின் எக்ஸசைஸ் தேவை பயன்படுமா அப்படின்னா கிடையாது. டே டு டே லைஃப்ல நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு ஒரு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டில இருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு வேதிக் மேக்ஸோட பெனிஃபிட்ஸ். சரியா கண்ணா? ஓகே. வேதிக் மேக்ஸ்ல டோட்டலா வந்து 16 சூத்ராஸ், 13 சப் சூத்ராஸ் இருக்குது. இது வந்து லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஜாய்ஃபுல் மெத்தட்ஸா இருக்கும். அதாவது அதோட ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும். அக்யூரசினா எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளால ஈஸியா வேகமா கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அதோட இது. ஸோ வேதிக் மேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். தென் இதோட ஈஸி மெத்தட் இதை ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்னதுதான். அதோட மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கறனால குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி அகடமிக் பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா கண்ணா? ஸோ நம்மளோட மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, போரிங்கா இல்லாம நம்ம வந்து கேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணுவோம். ஸோ கேம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால நம்மள ஆர்ஏஎஸ் ஆக்டிவேட் ஆகும்.
ஸோ ஆர்ஏஎஸ்ங்கிறது என்னன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ அதை ஆக்டிவேட் பண்றது மூலமா நம்ம வந்து லேர்னிங் வந்து இன்னும் வேகமா நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ். அவங்க வந்து இந்த கிளாஸ் எவ்வளோ அவங்க என்ஜாய் பண்ணி படிச்சாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கிளாஸ் ட்ரையல் கிளாஸ் பாருங்க. இவங்களாம் வந்து ட்ரையல் கிளாஸ் இல்லாமே ஜாயின் பண்ணவங்க. நான் ஸ்டார்டிங்ல வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே கிளாஸ் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ட்ரையல் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நீங்க வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்டா நான் ஒரு ஒர்க் கொடுப்போம். அதை முடிச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஃப்ரீ போனஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அடிஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? நம்ம நார்மலா அடிஷன் எப்படி போடுவோமோ சொல்லுங்க பாப்போம். நார்மல் அடிஷன் நம்ம எப்படி போடுவோம்? இப்ப 5 + 8 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 5 + 8 இருக்கு டாட் அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு 5 விடுவோம். அடுத்து 13 ரைட்? ஓகே. ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட்ல நம்ம பண்ணலாம். ஒன்னு வந்து விஷுவலைசேஷன் மெத்தட், இன்னொன்னு வந்து காம்ப்ளிமெண்ட் மெத்தட் நம்ம சொல்லுவோம். ஸோ விஷுவலைசேஷன் மெத்தட்ங்கிறது வந்து நம்பர்ஸ் சின்னதா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து விஷுவலைசேஷன் மெத்தட் அப் டு 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு விஷுவலைசேஷன் மெத்தட் அப்படிம்போம். ஸோ வாட் இஸ் விஷுவலைசேஷன் மெத்தட் அப்படின்னா சாக்லேட்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்ப குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட அடிஷன் நான் வந்து டக்குன்னு 3 + 6 என்னன்னு கேட்டேன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? பட் அதையவே நான் வந்து கொஸ்டின் இப்படி மாத்தி சொல்லுவேன். ஸோ ஏற்கனவே உங்க கையில 6 சாக்லேட்ஸ் இருக்கு. இப்ப இன்னும் 3 சாக்லேட்ஸ் கொடுக்குறேன். இப்ப எவ்வளவு இருக்கும் உங்க கையில அப்படின்னு நான் கேட்டேன். உடனே ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன் அவங்கனால ஃபர்ஸ்ட் நான் கேள்வி கேட்கிறப்ப அவங்கனால ஆன்சர் பண்ண முடியல. தென் ரெண்டாவது அதையவே நான் மாத்தி ஏற்கனவே உங்க கையில 6 சாக்லேட்ஸ் இருக்குது. இப்ப 3 சாக்லேட்ஸ் கொடுக்குறேன். எவ்வளோன்னு கேட்டு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்க. எப்படி பண்ண முடியுது? ஏன்னா அவங்க வந்து அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. புரியுதா கண்ணே? சோ நம்ம ரியல் லைஃபோட நம்ம வந்து அதை கனெக்ட் பண்றப்ப நம்ம விஷுவலைசேஷன் நடக்கும். சோ விஷுவலைசேஷன் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த மாதிரி இருக்க சம்ஸ் சிங்கிள் டிஜிட் அடிஷன் எல்லாத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ இருக்கு இந்த 2 நம்பர் இருக்குன்னா இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பரோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ 6ங்கிறது பெரிய நம்பர். அப்ப 6 சாக்லேட்ஸ் ஏற்கனவே உங்க கையில இருக்கிறதா நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ராவா உங்க அம்மா வந்து இன்னும் 3 சாக்லேட்ஸ் உங்க கையில குடுக்குறாங்க. சோ ஏற்கனவே 6 சாக்லேட்ஸ் இருக்குது. அம்மா இன்னும் எக்ஸ்ட்ரா 3 சாக்லேட்ஸ் குடுக்குறாங்க. இப்ப எவ்வளவு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இத விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சாக்லேட் ஏற்கனவே உங்க கையில இருக்குது. இன்னும் 3 சாக்லேட் உள்ள வருது. இத நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும் கண்ணு? 9. வெரி குட். சோ மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்ளை பண்ணாம ஃபிங்கர் விட்டே கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ ஃபிங்கர் கவுண்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஓகே தான். பட் அதுவே வந்து அப்படியே நீங்க பழகிட்டீங்கன்னா நீங்க பெரிய கிளாஸ் போனாலும் மறுபடியும் ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்ணாதான் உங்களால போட முடியுங்கிற மாதிரி ஆயிரும். சோ அதை வந்து நம்ம கண்டிப்பா மாத்தி ஆகணும். சோ ஃபிங்கர் கவுண்டிங் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு மைண்ட் கால்குலேஷன்ல போட ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன். காம்ப்ளிமெண்ட் மெத்தட்னு. ஓகே? சோ காம்ப்ளிமெண்ட் மெத்தட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் மெத்தட் போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ். இப்ப 8 ஓட என்ன ஆட் பண்ணா உங்களுக்கு 10 வரும்? 8 ஓட என்ன ஆட் பண்ணா 10 வரும்? 2. வெரி குட். 2. அப்ப 2 ஓட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா சாரி 8 ஓட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா 2. 2 ஓட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா 8. ஓகே? புரியுதா கண்ணு? இப்ப 9 ஓட ஃப்ரெண்ட் யாரு சொல்லுங்க பாப்போம். 9 ஓட ஃப்ரெண்ட் யாரு? 1. 9 ஓட ஃப்ரெண்ட் 1. ஏன்னா 9 ஓட 1 ஆட் பண்ணா தானே 10 வரும். கரெக்ட்டா? 9 ஓட 1 ஆட் பண்ணா தானே 10 வரும். ஓகே. இப்ப 7 ஓட ஃப்ரெண்ட் யாருக்குன்னு? 7 ஓட ஃப்ரெண்ட் 3. 7 ஓட ஃப்ரெண்ட் யாரு? 3. ஓகே? ஓகே. Now 6 ஓட ஃப்ரெண்ட் யாரு? 4. 6 ஓட ஃப்ரெண்ட் யாரு?
இருக்கு ஓகே 6 ஓட ஃப்ரெண்ட் 4 ஒரே நிமிஷம் இருங்க வந்துரும் அதனால 4 இப்ப 10 இருக்கு 8 ஃபிங்கர்ஸ் 8 பிளஸ் 8 ஃபிங்கர் ஆல்ரெடி இருக்கு 8 ஃபிங்கர் இதோட எதை விட்டோம்னா எதை ஆட் பண்ணோம்னா 10 வரும் இன்னும் 2 ஃபிங்கர்ஸ் விட்டோம்னா வந்துரும் அப்ப 2 இப்ப இங்க கொடுத்துருக்க பாருங்க 9 ஓட ஃப்ரெண்ட் யாரு 1 9 ஓட ஃப்ரெண்ட் 1 8 ஓட ஃப்ரெண்ட் யாருக்குன்னு 2 9 ஓட ஃப்ரெண்ட் 1 8 ஓட ஃப்ரெண்ட் 2 7 ஓட ஃப்ரெண்ட் 3 6 ஓட ஃப்ரெண்ட் 4 5 ஓட ஃப்ரெண்ட் 5 தான் ஓகே ஃபிங்கர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம ஃபிங்கர்ஸ் பாருங்க இப்ப நம்ம கையில 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது இல்லையா கண்ணே ஓகே கரெக்டா இப்ப நான் 9 ஃபிங்கர்ஸ மடக்கிட்டேன் 9 ஃபிங்கர்ஸ மடக்கிட்டேன்னா மீதி எவ்வளவு ஃபிங்கர் இருக்குது 9 ஃபிங்கர்ஸ மடக்கிட்டா ஒரு ஃபிங்கர் இருக்கு அப்ப 9 ஓட ஃப்ரெண்ட் யாரு 1 இப்ப நான் 8 ஃபிங்கர்ஸ மடக்கிடுறேன் எத்தனை ஃபிங்கர்ஸ் மடக்குறேன் 8 ஃபிங்கர்ஸ மடக்கிடுறேன் ஓகே இப்ப என் கையில எவ்வளவு ஃபிங்கர்ஸ் இருக்குது 2 அப்ப 8 ஓட ஃப்ரெண்ட் வந்து 2 ஓகே இப்ப 7 ஃபிங்கர்ஸ மடக்கிட்டேன் இப்ப என் கையில எவ்வளவு ஃபிங்கர்ஸ் மீதி இருக்குது 3 அப்ப 7 ஓட ஃப்ரெண்ட் வந்து 3 புரியுதா கண்ணு புரியுதா ஃப்ரெண்ட்ஷிப் நம்பர்ஸ் புரிஞ்சுதா ஒரே நிமிஷம் கண்ணு கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கிறேன் 10 பேர் அப்பா அதுமா கேட்டது கேட்கும் கட் போடுவாங்க இவங்கெல்லாம் கேட்காதா இவங்க பேசுறதுலாம் கண்ணு கேக்குதா புரியுதா அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் நம்பர்ஸ் என்னன்னு புரியுதா கண்ணு 9 ஓட ஃப்ரெண்ட் யாரு 1 8 ஓட ஃப்ரெண்ட் யாரு 2 வெரி குட் 7 ஓட ஃப்ரெண்ட் யாரு 3 வெரி குட் 6 ஓட ஃப்ரெண்ட் யாரு 4 5 ஓட ஃப்ரெண்ட் 5 இத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஓகேவா சோ இதத்தான் காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ் சொல்லுவோம் இப்ப காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா நமக்கு இங்க அடிஷன் வேகமா போட முடியும் இங்க எப்படி காம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கிறேன் 9 பிளஸ் 6 எடுத்துக்கிறேன் ஓகேவா இதுல யாருக்குன்னு பெரியவங்க 9 அப்ப 9 ஓட ஃப்ரெண்ட் யாருக்குன்னு 1 9 ஓட ஃப்ரெண்ட் 1 ஓகே அப்ப அந்த 1 இந்த 6ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க அந்த 1 9 ஓட ஃப்ரெண்ட் யாரோ அவங்கள 6ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் அகைன் சப்ட்ராக்ஷன் நீங்க ஃபிங்கர்ஸ் விட்டு பண்ணாதீங்க விஷுவலைசேஷன் பண்ணுங்க ஏற்கனவே 6 சாக்லேட்ஸ் இருக்குது ஒரு சாக்லேட் சாப்பிட்டீங்க அப்ப எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கும் 5 வெரி குட் அப்ப இங்க 5 போட்டு முன்னாடி ஒரு 1 போட்டுருங்க அவ்வளவுதான் 15 இஸ் தி ஆன்சர் புரிஞ்சுதா கண்ணு எஸ் மேம் இப்ப ஆடிங் வித் 9 நம்ம சில சம்ஸ் பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அடுத்தது போலாம் இப்ப இங்க பாருங்க 9 பிளஸ் 8 இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா கவனிங்க 9 எல்லாமே 9 ஓட ஆட் பண்ற மாதிரியே क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கனா இங்க பாருங்க 9 பிளஸ் 8 இப்ப 9 ஓட ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தோம் 9 ஓட ஃப்ரெண்ட் 1 9 ஓட ஃப்ரெண்ட் 1 அப்ப 9 ஓட எந்த நம்பர் ஆட் பண்றோமோ அந்த நம்பர்ல இருந்து அந்த ஃப்ரெண்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்ப 8ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 முன்னாடி ஒரு 1 போடணும் ஆன்சர் இஸ் 17 ஏன் முன்னாடி 1 போடுறோம் இங்க முன்னாடி வேற எந்த நம்பருமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம் அப்ப 0வோட 1 ஆட் பண்ணனும் 0வோட 1 ஆட் பண்ணா 1 தான் அதனால 17 ஆகுது புரிஞ்சுதா கண்ணு 7 பிளஸ் 9 இப்ப 9 ஓட ஃப்ரெண்ட் 1 7ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்றீங்க 7 மைனஸ் 1 என்ன வரும் 6 சாக்லேட் கழிக்கணும் ஒரு 1 போடுங்க ஆன்சர் இஸ் 16 இப்ப 5 பிளஸ் 9 என்ன வரும் கண்ணு இந்த ஒரு இங்க எடுத்துறலாம் 5ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணனும் என்ன எடுத்துட்டோம்னா 7 அந்த 7 அதை அப்படியே கீழ போட்டு 9 ஓட ஃப்ரெண்ட் யாரு 1 அத 5ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்ப 5 மைனஸ் 1 சேர்த்தா முன்னாடி ஒரு 1 போடுறீங்க ஆன்சர் 18 புரிஞ்சுதா கண்ணு எஸ் மேம் இதே நம்ம 2 டிஜிட் பாப்போமே
2 டிஜிட் பார்ப்போம். ஓகே, என்ன இப்ப 2 டிஜிட் நம்பர் பாத்தீங்கன்னா இதுல இருந்து எது அடிச்சா 10 வரும்? இந்த 2 நம்பர் மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்ப 6 9 ஆட் பண்ணணும். சோ 6 9 ஆட் பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 9 ஓட ஃப்ரெண்ட் 1, அத 6ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப 6 - 1 என்ன? 5. வெரி குட். சோ அங்க வெறும் சிங்கிள் டிஜிட்டா இருந்தங்காட்டி நம்ம முன்னாடி 1 போட்டோம். பட் இங்க முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. 6க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா? அப்ப அந்த 5 ஓட 1 ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணா 65 வெரி குட். 65. நெக்ஸ்ட் நம்பர் 1 ஆட் பண்றோம்ங்கிறது நதிங் பட் நெக்ஸ்ட் நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் எழுதணும். இப்ப 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8. 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8. 9 ஓட ஃப்ரெண்ட் 1 சப்ட்ராக்ட் பண்ணனும். 3 - 1 வந்து 2. So answer is 82. வந்து நம்ம 4 ஆக்கணும். புரிஞ்சதா? இது யாருக்காவது புரியாம இருக்கா? டவுட் இருக்கா? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? எஸ் மேம். क्वेश्चन கேட்கலாமா? சரி, எத்தனை பேருக்கு கேம் விளையாட பிடிக்கும்? எனக்கு விளையாடலாமா? இப்ப நம்ம படிச்சதே கேமா விளையாடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேம் வந்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் விளையாண்டு காமிக்கிறேன். அடுத்த கேம் வரப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன் லிங்க். நீங்க விளையாடலாம். ஓகே ஓகே, சொல்லுங்க. இப்ப 9 + 5 ஆன்சர் என்ன வரும்? டக்குன்னு சொல்லணும். 14. வெரி குட். 5ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. முன்னாடி ஒரு 1 போடுங்க. அவ்வளவுதான். 14. ஓகே, வெரி குட் வெரி குட். 9 + 3 இதுக்குள்ள 9 தானே இருக்கு. இதுல எனக்கு எழுதுன சொல்லுங்க. 9 + 3 என்ன வருங்கன்னு? 30 என்ன பண்ணணும்? 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். வெரி குட். 12. 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 2, முன்னாடி ஒரு 1 போட்டீங்கன்னா 12. ஓகே, 9 + 8 17. வெரி குட். 8ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 7, முன்னாடி ஒரு 1 போடணும். ஆன்சர் இஸ் 17. நெக்ஸ்ட் 9 + 63 எல்லாம் வச்சிருக்கேன். என்ன பண்ணணும்? 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 72 வெரி குட் வெரி குட். 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2. சோ ஆன்சர் இஸ் 72. ஓகே, எனக்கு தெரியாது. புரிஞ்சுதா கண்ணு? எஸ் சோ ஆன்சர் இஸ் 72. வெரி குட். நெக்ஸ்ட் 9 + 35 9 + 35 9 + 35 என்ன பண்ணணும்? 3க்கு நெக்ஸ்ட் நம்பர் 4 4. 5ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 44 ஆன்சர் இஸ் 44. ஆன்சர் இஸ் 44. புரிஞ்சுதா? 9 + 2 11. வெரி குட். 2ல இருந்து 1 ரெடியூஸ் பண்ணனும். முன்னாடி ஒரு 1 போடணும். ஆன்சர் இஸ் 11. வெரி குட். 9 + 87 ஒரே நிமிஷங்கண்ணே. நான் இந்த லிங்க் ஷேர் பண்றேன். விளையாடுறீங்களா? நீங்களே ப்ளே பண்றீங்களா? எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரிஞ்சது இல்லையா? இந்த லிங்க் ஷேர் பண்றேன் சாட் பாக்ஸ்ல. நீங்களே ப்ளே பண்ணுங்க பாப்போம். ஒரு 2 minutes. ஓகே. தெரியுமா? மைனஸா பிளஸ்ஸா? இது எப்படி போகும்? லிங்க் ஏதோ அனுப்புங்க. சாட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குக்கனே, எடுத்து விளையாடுங்க. லிங்க் கிடைச்சதா?
எஸ் மேம். இன்னொருக்கா கூட ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. நானே என்ன பண்ணும் கேம் தந்தாதான் நல்லா play. நீ தானே உள்ளத கவனிச்சு, எனக்கு என்ன தெரியும், நான் அப்பா கூட போயிட்டேன். அமைதியான இப்ப என்ன பண்ணும்? 9 plus 9 எவ்வளோ? 9 plus 9 18 அப்படியா? இங்க இவ்வளோ தான் 9 10 12 12. போடு. முடிச்சிட்டீங்களா? நீங்க எழுதக்கூடாது. 9 தான் நான் சொன்னாங்க. 16 கிடையாது. ஓகே, சரி கேம் விளையாண்டு பாத்தீங்களா கண்ணு? 94. ஏன் தம்பி 9 இருக்கு, மேல 7 இருக்கு. அப்ப ஏதோ விளையாடுச்சு. மேம் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அப்போது எவ்வளோ? 9 plus 72. இது நீங்க ஃப்ரெண்ட் எவ்வளோ? வந்து ஒரு 3. 3 இது பண்ண ஓ. எவ்வளோ? எவ்வளோ? முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? ஐயோ யா. ம். சரிதானா? யார் பொறுமை பண்ணுமா? ட்ரை பண்ணும். ஓகே கண்ணு, சரி இந்த கேம்ஸ் நான் மறுபடியும் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப கவனிங்க, அடுத்த டாபிக் சொல்லி தரேன். ஆடிங் வித் 8 பாருங்க. இப்ப 8 ஓட ஃப்ரெண்ட் யாரு கண்ணு? 2. வெரி குட். 8 ஓட ஃப்ரெண்ட் 2. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 8 ஓட ஆட் பண்ற மாதிரியே நான் क्वेश्चन எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப 8 ஓட ஃப்ரெண்ட் 2ங்கறனால 8 ஓட எந்த நம்பர் ஆட் பண்றோமோ அதுல இருந்து என்ன பண்ணணும்னா 2 மைனஸ் பண்ணணும். அப்ப 5 minus 2. 5 சாக்லேட்ஸ் இருக்கு. 2 சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 3 சாக்லேட்ஸ் இருக்கும். வெரி குட். இப்ப முன்னாடி என்ன பண்ணணும்? 1 போடணும். முன்னாடி என்னதான் போடணும்? 1 தான் போடணும். இங்க எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணாலும் முன்னாடி 1 தான். அதை மாத்த கூடாது. புரியுதா? இப்ப 8 plus 6னா 6ல இருந்து என்ன ரெடியூஸ் பண்ணணும்? 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப 6 minus 2. 6 சாக்லேட்ஸ்ல இருந்து 2 சாக்லேட் சாப்பிட்டீங்க. மீதி எவ்வளவு இருக்கும்? 4. ஃபிங்கரை விடாம மைண்ட் கால்குலேஷன்ல பண்ணுங்க. முன்னாடி ஒரு 1. ஆன்சர் இஸ் 14. ஓகே? இப்ப 4 plus 8னா 4 சாக்லேட்ஸ் இருக்குது. அதுல இருந்து 2 சாக்லேட்ஸ் சப்ட்ராக்ட் பண்றீங்க. 2 சாக்லேட் சாப்பிட்டீங்க. மீதி எவ்வளவு இருக்கும்? 2 சாக்லேட்ஸ். முன்னாடி ஒரு 1. சோ 8 ஓட ஆட் பண்ணோம்னா 8 ஓட ஃப்ரெண்ட அதோட நெக்ஸ்ட் நம்பரோட, அதாவது பக்கத்துல என்ன நம்பர் இருக்குதோ அதோட இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே தான் சிமிலர் ஃபார் 2 டிஜிட் நம்பர். இப்ப 56 plus 8. 8 ஓட ஃப்ரெண்ட் 2. சோ 6ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4. இப்ப என்ன பண்ணணும்? 5க்கு நெக்ஸ்ட் நம்பர். 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 6. ஆன்சர் இஸ் 64. வெரி குட், வெரி குட். 67 plus 8. 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 7. இந்த 7ல இருந்து நம்ம என்ன ரெடியூஸ் பண்ணணும்? 2 ரெடியூஸ் பண்ணணும். அப்ப 7 minus 2 is 5. So answer is 75. Okay? புரிஞ்சுதா கண்ணு? இப்ப 58 plus 8 எடுத்துக்குவோம். 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 6.
8ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். 8 minus 2 6. ஆன்சர் இஸ் 66. வேகமா பண்ண முடியுதா? ஓகே சரி. இப்ப நம்ம இது வந்து ட்ரையல் கிளாஸ்ங்கனால கொஞ்சம் வேகமா போறேங்கன்னு, சரியா? ஏன்னா நிறைய உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லி தரணுங்கிறதுக்காக, சரியா? சரி, இப்ப மல்டிப்ளைங் பை 9 நம்ம வந்து ட்ரிக்ஸ் பாக்குறோம். 9th டேபிள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? 9th டேபிளோட ட்ரிக் உங்களுக்கு தெரியுமா? எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? 1 9 is 9, 2 9 is 18. இல்ல டேபிள்ஸ் தெரியும், அதோட ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எல்லாத்துக்குமே 9th டேபிளோட ட்ரிக்ஸ் தெரியும். என்ன பண்ணுவீங்க? 0ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 இப்படி போட்டு வருவீங்க. அப்புறம் கீழ இருந்து 0 1 2 3 போடுவீங்க. கரெக்டா? 0 9 14. சோ அந்த மெத்தட் நம்ம பண்ண போறது கிடையாது. ஓகே, நாம செய்ய போறது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். யாரை யூஸ் பண்ணி? ஃப்ரெண்ட். ஓகே எஸ். இப்ப ஓகே, 7க்கு பிஃபோர் நம்பர், 7க்கு பிஃபோர் நம்பர் எழுதுங்க. 7க்கு பிஃபோர் நம்பர், சாரி 8க்கு பிஃபோர் நம்பர். 8க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 7. 8க்கு பிஃபோர் நம்பர் 7. இப்ப 8 ஓட ஃப்ரெண்ட் யாரு? 2. ஆன்சர் இஸ் 72. லிசன் ஹியர். இப்ப 5 into 9 எடுத்துக்குவோம். 9 ஓட தான இன்டு பண்றோம். அப்ப 9க்கு பக்கத்துல எந்த நம்பர் இருக்குதோ அதோட தான் எடுக்கணும். இப்ப 5க்கு பிஃபோர் நம்பர், 5க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 4. 5 ஓட ஃப்ரெண்ட் யாரு? 5. வெரி குட். ஆன்சர் இஸ் 45. புரிஞ்சுதாங்கண்ணே? இப்ப 3க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 2. இப்ப 3 ஓட ஃப்ரெண்ட் யாரு? 7. ஆன்சர் இஸ் 27. ஓகே, புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சரி, இன்னும் ஒரே ஒரு ட்ரிக் சொல்லி தந்துறேன். சொல்லி கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நான் ஃபீஸ் டீடைல்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. சோ 11th டேபிள் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையாக்கண்ணே? 11th டேபிள் ஈஸி தானே எல்லாத்துக்கும்? 11th டேபிள் 1 11 is 11, 2 11s are 22 ஈஸியா போட்டுருவீங்க இல்லையாக்கண்ணே? ஓகே, இப்ப அதை இன்னும் இது வந்து வேதிக் மேத்ஸ்க்கான சிலபஸ், மல்டிப்ளிகேஷன் சாம்பியன்ஸ்ல இது வராது. பட் இருந்தா உங்களுக்கு நீங்க ஈஸியா பண்ணலாம், தெரிஞ்சுக்குங்க. இப்ப அடிஷன் தரவா இருந்தோம்னா இதெல்லாம் வேகமா போட்டுடலாம். இப்ப 23 into 11 இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படியே போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படியே போட்டுக்குங்க. லாஸ்ட் நம்பர் 3வும் அப்படியே போட்டுக்குங்க. இப்ப இந்த 2வையும் 3 ஆட் பண்ணுங்க. 2வையும் 3 ஆட் பண்ண என்ன வரும்? அத நடுவுல போடுங்க. ஆன்சர் இஸ் 253. புரிஞ்சுதாக்கண்ணே? ஃபர்ஸ்ட் டிஜிட் 5 அப்படியே போட்டுக்கிறோம். லாஸ்ட் டிஜிட் 2 அதையும் அப்படியே போட்டுக்கிறோம். இப்ப 5 2வையும் ஆட் பண்ணணும். 572. சூப்பர், வெரி குட் வெரி குட். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் 43 into 11 பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். கீழே போட்டுக்கிட்டு அப்படியே போட்டுக்கலாம். 73. ஈஸியா இருக்கா? சரி, இப்ப இங்க எடுத்திருக்க கொஸ்டின் எடுத்திருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணா சிங்கிள் டிஜிட் தான் வருது. 2வையும் 3 ஆட் பண்ணா 7, 5 2வையும் ஆட் பண்ணா 7, 4 3 ஆட் பண்ணா 7, 6 2 ஆட் பண்ணா 8, 3 6 ஆட் பண்ணா 9, 2வையும் 7 ஆட் பண்ணா 9. சோ எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஆன்சரா தான் வருது. அப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. 6 2 ஆட் பண்ணா 8ஆ, அப்ப இது 682, இது 396, இது 297. ஈஸியா எழுதிடலாம். கரெக்டா? அதுவே ஆட் பண்ண 2 டிஜிட் நம்பரா இருந்தா என்ன பண்றது? ஆட் பண்ணி வர நம்பர் 2 டிஜிட் நம்பரா இருந்தா என்ன பண்றது? கவனிங்க.
சரி, இப்ப 83 ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 83 ஆட் பண்ணா 8 plus 3 11. வெரி குட். நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, 5 7 ஆட் பண்ணா 12 12. 9 3 ஆட் பண்ணா 12 12. 6 8 ஆட் பண்ணா 14. 4 6 ஆட் பண்ணா 10 சாரி கண்ணு, உங்களுக்கு இருக்கு. ஓகே. யார் சொல்றா? ஒரு business அடுத்தது யார் சொல்றா? ஓகே, 18 7 ஆட் பண்ணா என்ன வரும் கண்ணு? 15. வெரி குட். இப்ப கவனிங்க, யார் சொல்றா? இப்ப இதுல எண்ட் நம்பர் என்ன? எண்ட் நம்பர்னா லாஸ்டா இருக்கிறதா எண்ட் நம்பர். இந்த 1 2, ஓகே, இங்க 2 12, இங்க 2, தென் இங்க 4, இதெல்லாம் என்னது? எண்ட் நம்பர்னு சொல்லுவோம். இந்த லாஸ்டா இருக்கிற நம்பருக்கு பேர் என்னது? எண்ட் நம்பர். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம யூசுவலா சிங்கிள் டிஜிட்டா இருந்துச்சுன்னா இந்த 8 அப்படியே போட்டுக்குவோம், 3 அப்படியே போட்டுக்குவோம், ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவுல போடுவோம். கரெக்டா? இங்க 2 டிஜிட் நம்பரா வரதுனால இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் 8 அப்படியே போடக்கூடாது. இந்த 8ஓட அந்த 1 ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும். 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 9. இப்ப இந்த எண்ட் நம்பர் 1 போட்டுட்டு இப்ப 3 அப்படியே போட்டுக்குங்க. அப்ப 913. புரிஞ்சுதா கண்ணு? 5ஓட இந்த 1 ஆட் பண்றீங்க. 1 ஆட் பண்றதுனாவே என்ன மீனிங்? அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும்னு அர்த்தம். இப்ப 5க்கு நெக்ஸ்ட் நம்பர் 6. எண்ட் நம்பர் இங்க ரெண்டு ஆட் பண்ண எண்ட் நம்பர் என்ன வந்திருக்குது? 2 வந்திருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 7 அப்படியே போட்டுக்கணும். 627. வெரி குட், வெரி குட். இப்ப 9க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன கண்ணு? 9க்கு நெக்ஸ்ட் நம்பர் 10. வெரி குட். இப்ப இங்க எண்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது? 2. 93 ஆட் பண்ணா 12. 12 எண்ட் நம்பர் என்னது? 2. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 3 அப்படியே போட்டுக்கணும். அப்போ 1023 இஸ் தி ஆன்சர். புரியுதா கண்ணு? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இதுக்கு நீங்களே சொல்லுங்க. அப்போ 68 into 11 என்ன வரும்? 6 8 7 வெரி குட், 7 வெரி குட். adding 4 அந்த 8 அப்படியே போட்டுக்கணும். 1148. ஓகே, 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5. 0 நம்பர் 0 அப்படியே போடணும். அண்ட் லாஸ்ட் டிஜிட் 6 அப்படியே போட்டுக்கணும். அப்ப 506. ஓகே, புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் 8க்கு நெக்ஸ்ட் நம்பர் 9. சோ எண்ட் டிஜிட் 5 and 7 அப்படியே போட்டுக்கணும். சோ 957 is the answer. Any doubt? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா கண்ணு? இன்னொரு ட்ரிக் வேணுமா? இன்னொரு ட்ரிக் பார்க்கலாமா? போதுமா? வெரி குட், வெரி குட். சரி, இந்த லாஸ்ட் ட்ரிக். சரி, கவனிங்க. மல்டிப்ளைங் வித் 99. அதாவது இங்க எந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா, மேல எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குதோ அத்தனை 9 கீழ இருக்கணும். இப்ப மேல 3 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா கீழ 3 9s இருக்கணும். இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக் அப்ளை பண்ணலாம். ஓகே, எவ்வளவு பெரிய நம்பர் வேணா இருக்கலாம். 6 டிஜிட் நம்பரா கூட இருக்கலாம். ஓகே, 6 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா கூட மல்டிப்ளை ஆகுறது எத்தனை டிஜிட் நம்பர் 9 இருக்கணும்? 6 9s இருக்கணும். இதுக்கும் நீங்க ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரலாம். இவ்வளவு பெரிய நம்பருக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரலாம். இது ஒண்ணு கத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய நம்பரை கூட ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே, இதத்தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி மல்டிப்ளைங் பை 9க்கு நம்ம பார்த்தோம். சரி, அதேதான் இங்க 83க்கு பிஃபோர் நம்பர்
83க்கு பிஃபோர் நம்பர் என்ன? 82. அங்க நம்ம ஃப்ரெண்ட போட்டோம், இங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசம். இங்க ஒவ்வொரு நம்பரையும் 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுங்க. இங்க அதேதான் காம்ப்ளிமெண்ட் தான் எழுதணும். பட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தரவா சொல்லி தராம நான் அப்படி சொல்லி தர முடியாது. அதனால இப்போதைக்கு டைம் பீங்க நான் இதை சொல்லி தரேன். 9ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 9 - 8 என்ன? 1. வெரி குட். 9 - 2 என்னது? 7. So our answer is 8217. புரிஞ்சுதா கண்ணு? இப்ப இந்த சம் எடுத்துக்குவோம். 93 into 99. இப்ப 93க்கு பிஃபோர் நம்பர் என்னது? 92. வெரி குட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒவ்வொன்றையும் 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்ப 9 - 9 0. வெரி குட். 9 - 2 7. வெரி குட். So our answer is 9207. ஈஸியா இருக்கா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இப்ப இன்னொரே சம், லாஸ்ட் சம். 46 into 99. 46க்கு பிஃபோர் நம்பர் 45. இப்போ ஒவ்வொரு நம்பர் இந்த 45 ஒவ்வொன்றையும் 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். 9 - 4 5. 9 - 5 4. So our answer is 4554. ஈஸியா இருக்கா கண்ணு? ஓகே, சரி. இப்ப எல்லாத்துக்குமே கிளாஸ் பிடிச்சிருந்துச்சோ? கிளாஸ் எப்படி இருந்துச்சு? புதுசா ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. சோ இப்ப நான் வந்து பிரைஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஒரே நிமிஷம்.